இது என்னுடைய கல்லூரி நாட்களில் நடந்த ஒரு நிஜமான சம்பவம். இத்தனை வருடங்கள் கழித்து நினைத்து பார்த்தாலும் அந்த நாட்களில் நான் உணர்ந்த பதற்றமும் குற்ற உணர்ச்சியும் ஒருவிதமான முதிர்ச்சியற்ற குழப்பமும் இப்போதும் என் மனதிற்குள் அப்படியே இருக்கிறது. இதை ஒரு கதையாகச் சொல்வதை விட என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த ஒரு மிக முக்கியமான உணர்வுபூர்வமான கட்டமாகவே உங்களிடம் பகிர விரும்புகிறேன். ஆரம்ப நாட்கள், ஒரு அமைதியான நட்பு. என் பெயர் குரு. அப்போது நான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் குடும்பம் கிராமத்தில் கொஞ்சம் வசதியான குடும்பம். அப்பா அம்மா அங்கேயே இருந்தார்கள். டவுனில் எங்களுக்கு 2 வீடுகள் இருந்தன. ஒன்றில் நான் தங்கி படித்து வந்தேன், மற்றொன்றை வாடகைக்கு விட்டிருந்தோம். அந்த வாடகை வீட்டில் ஒரு அம்மாவும் அவர்களின் மகளும் குடியிருந்தார்கள். அந்த பெண்ணின் பெயர் கவிதா. அவருக்கு திருமணமாகி கணவருடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் விவாகரத்து பெற்றுவிட்டு இங்கே தன் அம்மாவுடன் தங்கியிருந்தார். ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு அப்போது ஒரு 27 வயது இருக்கும். வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய ஒரு வலியை தாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும்போதே எனக்கு அவர் மேல ஒரு பெரிய மரியாதையும் கொஞ்சம் அனுதாபமும் இருந்தது. அவங்க அம்மா அடிக்கடி கோயில் குளம்னு வெளியூர் போயிடுவாங்க. அதனால மாசத்துல பாதி நாள் கவிதா அக்கா தனியாதான் இருப்பாங்க. நான் காலேஜ் போகும்போதும் வரும்போதும் அவங்களை பார்த்து சிரிப்பேன். அவங்களும் ரொம்ப இயல்பாகச் சிரிப்பாங்க. அவங்களுக்கு நாவல் படிக்கிற பழக்கம் இருந்தது. எனக்கும் புத்தகங்கள் படிக்கும் ஆர்வம் இருந்ததால் எங்களுக்கான அறிமுகம் அந்த புத்தகங்கள் வழியாகத்தான் தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நல்ல நண்பர்களாக பேச ஆரம்பித்தோம். எதிர்பாராத சங்கடம் அந்த முதல் தவறு. ஒரு நாள் மாலை நேரம். அவங்க கிட்ட ஒரு புக் கேட்கலாம்னு அவங்க வீட்டுக்கு போனேன். கதவு சும்மா சாத்தியிருந்தது. வழக்கமாக நான் கூப்பிட்டு கொண்டே தான் செல்வேன். ஆனால் அன்று ஏனோ எந்த சத்தமும் கொடுக்காமல் உள்ளே நுழைந்துவிட்டேன். ஹாலில் யாரும் இல்லை. படுக்கையறை கதவு லேசாக திறந்திருந்தது. சரி, உள்ளே தான் இருக்கிறார்கள் என்று நினைத்து கதவை சற்றே தள்ளினேன். அது என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம். அங்கே கவிதா அக்கா குளித்துவிட்டு வந்து உடை மாற்றிக் கொண்டிருந்த ஒரு மிக தனிப்பட்ட தருணம் அது. என்னை அறியாமல் ஒரு கணம் நான் உறைந்து நின்றுவிட்டேன். ஒரு பெண்ணை அந்த நிலையில் பார்த்த அதிர்ச்சியும் அதீத பதற்றமும் என்னைச் சூழ்ந்து கொண்டது. உடனடியாக சுதாரித்துக் கொண்டு வேகவேகமாக வெளியே வந்துவிட்டேன். என் இதயம் வேகமாக துடித்தது. ஐயோ, அவங்க பார்த்துருப்பாங்களோ என்ற பயம் தொண்டை வரை வந்தது. சில நொடிகள் கழித்து ஒன்றுமே நடக்காதது போல வெளியே இருந்து கவிதா அக்கா அக்கா என்று கூப்பிட்டபடியே உள்ளே சென்றேன். அவசரமாக ஒரு ஷாலை போர்த்திக் கொண்டு வெளியே வந்த அவர்களின் முகத்தில் ஒருவித பதற்றமும் சங்கடமும் இருந்தது. என்ன குரு வேணும் என்று கேட்ட அவர்களின் குரல் கொஞ்சம் நடுங்கியது. நான் திக்கித் திணறி, இல்லக்கா, அந்த புது புக் ஏதாவது இருந்தா என்று இழுத்தேன். அவர்கள் என்னை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. உள்ளே சென்று ஒரு புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்து நீட்டினார்கள். என்ன குரு, ஏதோ யோசனையில இருக்க என்று அவர்கள் கேட்டபோது எனக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லக்கா என்று சமாளித்துவிட்டு அங்கிருந்து ஓடி வந்துவிட்டேன். அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. என் மனம் முழுவதும் குற்ற உணர்ச்சியால் நிரம்பியிருந்தது. பயமும் குழப்பமும் ஒரு முட்டாள்தனமான விளையாட்டு. சில நாட்கள் கழித்து அவங்க என் வீட்டுக்கு ஏதோ ஒரு வேலையாக வந்திருந்தாங்க. நான் அந்த பழைய சங்கடத்தை மறைக்க ரொம்ப இயல்பாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள நினைத்தேன். அவங்க உள்ளே வரும்போது கதவின் பின்னால் மறைந்திருந்து திடீரென்று ஹே என்று கத்தி பயமுறுத்தினேன். நான் விளையாட்டாகச் செய்த அந்தச் செயல் இவ்வளவு பெரிய விட்டீதத்தில் முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை. அவர்கள் அப்படியே அதிர்ச்சியில் மயங்கி கீழே விழுந்துவிட்டார்கள். எனக்கு கை கால் ஓடவில்லை. அக்கா அக்கா என்று கத்தி எழுப்ப பார்த்தேன். அசைவே இல்லை. முகத்தில் தண்ணீர் தெளித்தேன். அப்போதும் அவர்கள் கண் திறக்கவில்லை. எனக்கு பயத்தில் பைத்தியமே பிடித்துவிடும் போலிருந்தது. நாடித் துடிப்பை பார்த்தேன், துடித்துக் கொண்டிருந்தது. மூச்சு திணறலோ என்று பயந்து திரைப்படங்களில் பார்த்த ஞாபகத்தில் நெஞ்சில் கை வைத்து லேசாக அழுத்திவிட்டு அவர்களுக்கு செயற்கை சுவாசம் கொடுக்க என் வாயை அவர்கள் வாயோடு வைத்து ஊட்டினேன். அப்போதுதான் அவர்கள் லேசாக இருமிக்கொண்டு மூச்சு விட்டார்கள். ஆனால் கண்கள் மூடியே இருந்தன. அவர்கள் முகத்தில் ஒரு அதீத சோர்வு தெரிந்தது.
அந்த பதற்றமான சூழ்நிலையில் அவர்கள் என் அருகில் மயங்கிக் கிடந்த அந்த நேரம் என் வயதின் கோளாறோ அல்லது அந்த சூழ்நிலையின் தாக்கமோ? எனக்குள் ஒரு தவறான, முதிர்ச்சியற்ற எண்ணம் தோன்றியது. என் கைகள் அனிச்சையாக அவர்களை தொட்டன. ஆனால் அடுத்த நொடியே அவர்கள் கண் விழித்தார்கள். சுதாரித்துக் கொண்ட அவர்கள் என் கன்னத்தில் பளார் என்று அறைந்தார்கள். அந்த அறை எனக்கு வலியை விட மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்தது. ஏண்டா இப்படி பண்ண என்று அவர்கள் கேட்டபோது அவர்கள் குரலில் கோபத்தை விட ஏமாற்றமே அதிகம் இருந்தது. இல்லக்கா, பயத்துல, தெரியாம என்று நான் அழுதபடியே மன்னிப்பு கேட்டேன். அவர்கள் எதுவும் பேசாமல் ஒரு நிமிடம் என்னை ஆழமாக பார்த்துவிட்டு அமைதியாக எழுந்து சென்றுவிட்டார்கள். நான் தரையில் உட்கார்ந்து என் தலையை பிடித்துக்கொண்டு அழுதேன். எவ்வளவு நல்ல பழக்கத்தை என் கேவலமான புத்தியால் கெடுத்துவிட்டேனே என்று என்னை நானே செருப்பால் அடித்துக்கொள்ள வேண்டும் போல இருந்தது. குற்ற உணர்ச்சியின் உச்சம் தனிமையின் தரிசனம். அதற்கு பிறகு 2-3 நாட்கள் நான் அவர்கள் முகத்தில் விழிக்கவே இல்லை. அவர்கள் அம்மாவும் ஊருக்கு போயிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் வீட்டு குளியலறையில் தண்ணீர் சத்தம் கேட்டது. என் மனதிற்குள் இருந்த அந்த விலங்கு புத்தி மீண்டும் எட்டிப்பார்த்தது. அவர்கள் குளிப்பதை ஒளிந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு அருவருப்பான ஆவல் என்னை உந்தித்தள்ளியது. சுவரோரம் இருந்த ஒரு பிளாஸ்டிக் வாளியின் மீது ஏறி வெண்டிலேட்டர் வழியாக எட்டி பார்த்தேன். ஆனால் உள்ளே நான் பார்த்த காட்சி என் காமத்தை எல்லாம் சுக்குநூறாக உடைத்து போட்டது. அங்கே கவிதா அக்கா தண்ணீர் கொட்டிக் கொண்டிருக்க சுவரில் சாய்ந்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தார். தன் வாழ்க்கையின் தனிமை, ஏமாற்றம், கணவன் இல்லாத வலி என எல்லாம் சேர்ந்து அந்த தண்ணீரோடு கண்ணீராக போய்க் கொண்டிருந்தது. அவர்கள் அழுவதை பார்த்த அந்த நொடி எனக்கு என் மீதே உச்சக்கட்ட அருவருப்பு ஏற்பட்டது. ஒரு பொண்ணு இவ்வளவு வலியில இருக்கும்போது நாம என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் என்று என் மனசாட்சி என்னை காரி உமிழ்ந்தது. அந்த அதிர்ச்சியில் என் கால் தவறி வாளி கீழே விழ நான் பெரும் சத்தத்தோடு கீழே விழுந்தேன். உள்ளே சத்தம் அடங்கியது. நான் அடிபட்ட வலியை பொருட்படுத்தாமல் என் வீட்டிற்குள் ஓடி ஒளிந்து கொண்டேன். உடைந்து போன இருதயங்கள். அந்த இரவு 2 நாட்கள் நான் காலேஜுக்கு கூட போகாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கிக் கிடந்தேன். அன்று இரவு சுமார் 9 மணி இருக்கும். என் வீட்டுக்கதவு தட்டப்பட்டது. திறந்து பார்த்தால் கவிதா அக்கா நின்றிருந்தார். அவர்கள் முகத்தில் எந்த மேக்கப்பும் இல்லை. தலைமுடி கலைந்திருந்தது. கண்கள் அழுது அழுது வீங்கியிருந்தன. ஏன் 2 நாளா ஆளவே காணோம்? என்னைய பார்த்து ஏன் ஒளியிற என்று சோர்வான குரலில் கேட்டார். இல்லக்கா, அது என்று நான் தடுமாறினேன். உள்ள வரவா என்று கேட்டுவிட்டு அவரே உள்ளே வந்து சோபாவில் அமர்ந்தார். ஒரு பெரிய மௌனம் அந்த அறையை ஆக்கிரமித்தது. எனக்கு எல்லாம் தெரியும் குரு என்றார் மிக அமைதியாக. அன்னைக்கு பாத்ரூம்ல விழுந்தது நீதான்னு எனக்கு தெரியும். நான் அப்படியே அவர்கள் காலில் விழாத குறையாக என்னை மன்னிச்சிருங்க அக்கா. நான் பண்ணது ரொம்ப தப்பு. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல என்று வாய்விட்டு அழ ஆரம்பித்துவிட்டேன். அவர்கள் என்னை தடுத்து என் கைகளை பிடித்து கொண்டார்கள். நான் உன் மேல கோபப்படல குரு. எனக்கு கோபப்படக்கூட தெம்பு இல்ல. என் வாழ்க்கையில என்னைச் சுத்தி இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் என்னை ஒரு உடம்பா மட்டும்தான் பாக்குறாங்க. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அது வலியில துடிக்குதுன்னு யாருக்குமே புரியல. நீயாச்சு கொஞ்சம் நல்ல பையன்னு நினைச்சேன். ஆனா என்று சொல்லிவிட்டு முகம் பொத்தி அழத் தொடங்கினார். ஒரு புதிய புரிதல், ஆறுதலின் தேடல். அவர்கள் அழுவதை பார்க்க பார்க்க என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. நான் அவர்கள் அருகில் அமர்ந்து அவர்களின் தோளில் கை வைத்து, இனிமே என் உசுறு போற வரைக்கும் உங்களை அந்த மாதிரி ஒரு பார்வையில பார்க்க மாட்டேன் அக்கா. என்னை நம்புங்க என்று சத்தியம் செய்தேன். அவர்கள் மெதுவாக என் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு ஒரு சிறு குழந்தையைப் போல அழத் தொடங்கினார்கள். நான் அவர்களின் தலையை ஆதரவாக வருடிக் கொடுத்தேன். அந்த இரவில் அங்கே காமமோ இச்சையோ இல்லை. 2 தனிமையான, குழப்பமான மனிதர்கள் தங்களுக்குள் ஒரு ஆறுதலை தேடிக்கொண்டார்கள். நெடுநேரம் அழுதபின் அவர்கள் முகத்தை உயர்த்தி என்னை பார்த்தார்கள். அந்த பார்வையில் ஒரு தேடல் இருந்தது. ஒரு பெண்ணாக தன் தனிமையை போக்க தனக்கான ஒரு அரவணைப்பை அவர்கள் அந்த நொடியில் என்னிடம் எதிர்பார்த்தார்கள். எனக்கும் அந்த உணர்வு புரிந்தது. அமைதியாக அவர்கள் இதழ்களில் ஒரு சிறு முத்தமிட்டேன். அவர்கள் என்னை இறுக்கமாக கட்டிக்கொண்டார்கள்.
அந்த இரவு எந்தவிதமான மிருகத்தனமான ஆசைகளுமின்றி இருவரின் கண்ணீரும் வலியும் தனிமையும் கலந்த ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான இணைப்பாக மாறியது. அதன் பிறகு எங்கள் உறவு ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்தது. அது வெறும் உடல் ரீதியான தேவை அல்ல, இருவருக்குமே தேவைப்பட்ட ஒரு ஆழமான மனசிக ஆறுதல். இன்று வரை அந்த பிணைப்பு, ஒருவரையொருவர் புரிந்துகொண்ட ஒரு முதிர்ச்சியான அன்பாக எங்கள் இருவருக்குள்ளும் பத்திரமாக இருக்கிறது.